श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஷீரொன்று புல் திருவேங்கடமுடையான் பாரொன்னச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. நவராத்திரி மகோத்சவம் மிகவும் விசேஷமாக எல்லா இடங்களிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆலயங்களில் மட்டுமில்லை, அவரவர்கள் தங்கள் இல்லங்களிலும் இந்த நவராத்திரி மகோத்சவத்தை கொண்டாடி வருகின்றார்கள். நம் பாரத தேசத்தில் பலவிதமான புண்ணிய விரதங்கள் உண்டு, பலவிதமான உற்சவங்கள் நடைபெறுகின்றன. இவை எல்லாமே பகவானுடைய கருணையை நமக்கு பெற்றுத் தருபவை. எம்பெருமானை நாம் எப்பொழுதும் உள்ளத்தில் கொண்டு அவனை உபாசிக்க வேண்டும் என்னும் பேருண்மையை நமக்கு புலப்படுத்தி அவனுடைய அனுகிரகத்தை நாம் பெறுவதனாலே நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகின்றன என்பதை புராணங்களும் இதிகாசங்களும் போதிக்கின்றன. அவைகளில் கூறப்பட்ட வழியில், நம் முன்னோர்கள் காண்பித்த வழியில் நாம் பகவானை போற்றி புகழ்ந்து அவனுடைய அனுகிரகத்தை பெறுகின்றோம். அந்த வகையில் இந்த தேசத்தில் நவராத்திரி மகோத்சவம் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக விளங்குகின்றது. 9 நாட்கள் 3 பெரும் தேவியரை நாம் உபாசிக்கின்றோம். இந்த நவராத்திரிக்கு பல சிறப்புகள் உண்டு. இதை கொண்டாடும் முறையிலும் வேறுபாடுகள் உண்டு. இருந்தாலும் பண்டிகையிலோ அதனுடைய கொண்டாட்டத்திலோ எந்த விதமான குறைபாடும் இல்லை. மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்பதில் அவர்கள் தம் மனையாளான பிரம்மாவின் மனைவியான சரஸ்வதி தேவியை 3 நாட்களும், மகாவிஷ்ணுவின் பத்னியான மகாலட்சுமியை 3 நாட்களும், பின்னர் பரமேஸ்வரனின் பிரியவல்லபையான, அதாவது பரமேஸ்வரனுக்கு மிகவும் பிரியமானவளான பார்வதி தேவியை 3 நாட்களிலும் கொண்டாடி 10வது நாள் விஜயதசமி மகோத்சவத்தினாலே கல்வி கடவுளை நாம் ஆராதிக்கின்றோம். இது ஒரு வழக்கம். அல்லது எம்பெருமான் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுக்கு 3 மனைவிகள் இருக்கின்றார்கள். திருமகள், மண்மகள், நீளை என்பதாக அந்த 3 மனைவியர். திருமகள் சாக்ஷாத் மங்களங்களை நமக்கு அள்ளித்தரும் மகாலட்சுமி, மண்மகள் பூமித்தாயார், நீளை நப்பின்னை பிராட்டி. இந்த முப்பெரும் தேவியரை 3 நாட்களில் நாம் வணங்கி வழிபட்டு பின்னர் கடைசியில் விஜயதசமி என்று இவர்கள் அனைவருடனும் சேர்ந்து பகவானை போற்றுகின்றோம். ஹயக்ரீவ மூர்த்தியான எம்பெருமானை நாம் உபாசிக்கின்றோம். இது ஒரு வழிபாட்டின் முறை. இப்படி பல சிறப்புகள் அமைந்துள்ளன நவராத்திரி மகோத்சவத்தில். குறிப்பாக புரட்டாசி மாதம் என்பது வடமொழியில் பாத்ரபதம் என்னும் பெயர் பெற்றுள்ளது. பாத்ரம் என்றால் பத்ரம் என்பதின் மாறுதல், பத்ரம் என்றால் மங்களம் என்பது பொருள். வடமொழி இலக்கியங்களில் பத்ரம் என்னும் பதம், இந்த பத்ரம் என்னும் சொல் அடிக்கடி உபயோகப்படுத்தப்படுகின்றது. அதன் பொருள் மங்களகரமானது, கல்யாணங்களை நமக்கு வளர்ப்பது, பல விசேஷ நன்மைகளை நமக்கு பெற்றுத்தருவது என்பது பொருள். இந்த புரட்டாசி மாதத்தில் தானே நாம் நவராத்திரி மகோத்சவத்தை கொண்டாடுகின்றோம். அமாவாசை முதற்கொண்டு 10 நாட்கள் விஜயதசமி வரையிலும் கோலாகலமாக இல்லங்களில் கொலுப்படிகள் அமைத்து பலவிதமான பொம்மைகளை அதில் வைத்து கலசங்களை ஸ்தாபனம் செய்து உறவினர்களை சந்தித்து மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொண்டு அவர்கள் இல்லங்களுக்கு நாம் சென்று நம் இல்லங்களுக்கு அவர்களை வரவேற்று, இதெல்லாம் பாரத பண்பாடு, மக்களுடைய பழக்க வழக்கங்கள், நாகரிகத்தினுடைய வெளிப்பாடு. இவ்விதமாக மக்களுக்கு புதியதான மற்றவர்கள் அறிமுகமாகக்கூடியது அல்லது ஏற்கனவே அறிமுகமானவர்களுடைய தொடர்பை வலுப்படுத்திக் கொள்வதாக நவராத்திரி மகோத்சவம் அமைந்துள்ளது. பாத்ரபத மாசத்தில், புரட்டாசி மாசத்தில், புனிதமான புரட்டாசி, பலன்களை தரும் புரட்டாசி, பகவானை ஆராதிக்கும் புரட்டாசி. 10 நாட்கள். மற்ற எதற்கும் இப்படி ஒரு விழா கிடையவே கிடையாது.
இந்த மாதத்தில் தானே கலவு வெங்கடநாயகா என்னும்படியாக கலியுகத்தில் பிரத்யக்ஷ தெய்வமாக, கண்கண்ட தெய்வமாக, கேட்பவர்களுக்கு கேட்டதையெல்லாம் மாறித்தரும் வள்ளலாக திருவேங்கடமுடியானுடைய பிரம்மோத்சவ தினம் கொண்டாடப்படுகின்றது. இப்பொழுது நாம் ஆங்காங்கு சேவிக்கின்றோமே, தொலைக்காட்சி மூலமாகவும் நாம் அனுபவிக்கின்றோமே. திருமலையில் ஸ்ரீனிவாசனுடைய பிரம்மோத்சவ வைபவம் நடைபெறுகின்றது. 2 வேளைகளிலும் பகவான் வாகனங்களில் புறப்பாடு கண்டருடுகின்றான். கோவிந்தா 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 என்று கோவிந்த நாம சங்கீர்த்தனம் உலகம் முழுக்க எதிரொலிக்கின்றது. ஒரு சிலர் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து ஸ்ரீனிவாசனை சேவிக்கின்றார்கள். மற்றும் சிலர் இந்த 10 நாட்களில் விரதமிருந்து பகவானை சேவிக்கின்றார்கள். சக்தி உடையவர்கள் 10 நாட்களுக்கு திருமலைக்கே, அந்த திருப்பதி என்னும் உயர்ந்ததான க்ஷேத்திர விசேஷத்திற்கே சென்று அங்கே நேரடியாக எம்பெருமானை தரிசிக்கின்றார்கள். கலியுகத்தில் நமக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் யார்? எவ்வளவோ தெய்வங்கள் உண்டு. பாரத தேசமே தெய்வங்களினாலே பெருமை பெற்றது தானே. அவரவர்கள் தங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்குகின்றார்கள். அந்த இஷ்ட தெய்வத்திடத்தில் வேண்டிய வரங்களை பெறுகின்றார்கள். இருந்தாலும் கொடுமையான கலியுகம். இந்த கலியுகத்தில் நம்மாலே தவம் செய்ய முடியாது, யாகம் செய்ய முடியாது, யஜ்ஞம் செய்ய முடியாது. கடினமான காரியங்களினாலே பகவானை நினைக்க முடியாது. சாமான்யமாக நாமசங்கீர்த்தனம் செய்து அவனை பார்த்து கைகூப்பி சேவித்த மாத்திரத்திலேயே பலன் தர வேண்டும் என்றால் எந்த தெய்வம் பலனளிக்கும்? அது திருவேங்கடமுடையான் என்னும் உயர்ந்த தெய்வம். அந்த தெய்வத்தின் பிரம்மோத்சவம் 10 நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு விசேஷ உற்சவம். விஷ்ணு ஆலயங்களிலும் சிவாலயங்களிலும் பிரம்மோத்சவம் என்பது மிக மிக புகழ் வாய்ந்தது. அந்த பிரம்மோத்சவமும் நவராத்திரி காலத்தில் தான் நடைபெறுகின்றது. திருவோண திருநன்னாள், திருவோண நட்சத்திரம், அதாவது ஸ்ரவண நட்சத்திரம். இந்த ஸ்ரவண நட்சத்திரத்தில் ஸ்ரீனிவாசனுக்கு, திருவேங்கடமுடியானுக்கு தீர்த்தவாரி திருநன்னாள் நடைபெறுகின்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள், ஆஸ்திகர்கள், அன்பர்கள் உலகின் பல மூலைகளில் இருந்தும் அன்றைய தினத்தில் திருவேங்கடமாமலையில் திரளுகின்றார்கள். சுவாமி புஷ்கரணியில் சர்வசுவாமியான எல்லோருக்கும் தலைவனான ஸ்ரீனிவாசனுடன் இவர்களும் தீர்த்தமாடுகின்றார்கள். தங்களை புனிதப்படுத்திக் கொள்கின்றார்கள். தீர்த்தவாரி திருநன்னாள் மிக மிக முக்கியமானது. அன்றைய தினத்தில்தான் சுவாமி ஸ்ரீனிவாசனுடைய சக்கரத்தாழ்வார் என்னப்படக்கூடிய அர்ச்சா விக்கிரகம் அர்ச்சகர்களினாலே எழுந்தருள பண்ணப்பட்டு லட்சோபலட்சம் மக்கள் அந்த புஷ்கரணியின் கரைகளில் குழுமியிருக்க, ஒரே சமயத்தில் அனைவரும் பகவானுடன் சேர்ந்து அந்த திருக்குளத்தில் மூழ்கி எழுந்து கொள்கிறார்கள். அப்பொழுது நாம் பல ஜென்மாக்கள் செய்ததான பாவம் நமக்கு தீருகின்றது. இத்தகு வைபவம், இந்த ஒரு விசேஷம் 9 நாட்கள் நடைபெறுகின்றது அல்லவா? பகவானுடைய உற்சவம் நடைபெறுகின்றது அல்லவா? அதுபோன்றே பகவத் பக்தர்களுடைய உற்சவமும் இந்த பாரத தேசத்தில் சிறப்புற கொண்டாடப்படுகின்றது. ஆம், புண்ணியமான இந்த பாரத தேசத்தில் எத்தனை மகான்கள் அவதாரம் செய்துள்ளார்கள். பாகவதோத்தமர்கள் என்னப்படும் பெரியோர்கள், ஆன்மீக அறிஞர்கள், தத்துவ ஞானிகள், தபோவலிமை பெற்றவர்களான மகரிஷிகள் அவர்கள் அவதாரம் செய்து பகவானை போன்றே அவர்களுக்கும் அவதாரம் என்று நாம் அவர்களை கொண்டாட வேண்டும். நம்மை போன்றவர்கள் பிறக்கவில்லை, நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக அவர்கள் அவதரிக்கின்றார்கள். அந்த மகாஞானிகள் பலர் புரட்டாசி மாசத்தில் அவதாரம் செய்துள்ளார்கள். அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் சுவாமி ராமானுஜருக்கு மிக மிக பிரியமானவர். ராமானுஜருக்கு பின்காலத்தில் அவதாரம் செய்தாலும் ராமானுஜருடைய பரிபூர்ண அனுக்கிரகத்திற்கு ஆளானவர் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன். சாக்ஷாத் திருவேங்கடமுடியானுடைய அம்சமாக, சாக்ஷாத் திருவேங்கடமுடியானுடைய அனுக்கிரக விசேஷத்தினாலே அவதாரம் செய்து நூற்றுக்கணக்கான நூல்கள் வடமொழியிலும் மற்றும் சந்தமிகு தமிழ் மறையிலும் இயற்றி நல்லுபதேசங்கள் செய்து
வானேறப் போமளவும் வாழ்வு. அதாவது நாம் மோட்சம் என்னும் பரமபரம் இருக்கின்றதே, அந்த பரமபரத்தை பெறும் வரையிலும் நமக்கு உபகாரம் செய்த வள்ளல் அந்த மகாத்மா இந்த சமயத்தில்தான், அதாவது ஸ்ரீனிவாசனுடைய தீர்த்தவாரி திருநன்னாளாம் திருவோண திருநன்னாள் புரட்டாசி மாசத்தில் அவதரித்தருளினார். அவருடைய பெருமைகளை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். பகவானுடைய பெருமைகளை அனுபவிப்பதை போன்றுத்தானே பாகவதோத்தமருடைய பெருமையையும் அனுபவிக்க வேண்டும். பகவானுடைய பெருமைகள் நம்மை புனிதப்படுத்துகின்றன. பாகவதோத்தமர்களுடைய பெருமைகள், பகவத் பக்தர்கள், பகவானுடைய அடியாருடைய பெருமைகள் நம்மை நல்வழிப்படுத்துகின்றன. ஒருவன் நல்ல வழியில் நடந்தால்தானே தன் வாழ்க்கையில் மேன்மையுற முடியும். அதற்காகத்தானே மகா ஞானிகளுடைய சரித்திரங்களை நாம் கேட்க வேண்டும் என்கிறோம். பெரியோர்களுடையதான உயர்ந்த அந்த சரித்திரங்கள், அவர்களுடைய பெருமைகள், அந்த பெருமைகள் கேட்க கேட்க நம் மனதில் ஏதாவது ஒரு ஓரத்தில் உறைந்து, அடடா, இப்படி ஒரு மகாத்மா நம் பாரத தேசத்தில் அவதாரம் செய்துள்ளாரே, நாம் நல்ல வழியை அடைவதற்காக நமக்கு உபதேசம் செய்துள்ளாரே, அவர் காட்டிய வழியில் ஏதாவது ஒரு வழியில் சிறிது தொலைவாவது நாம் நடக்க வேண்டாமா என்னும் ஒரு உத்வேகம் நம்மிடையே உண்டாகும். இப்பொழுது ஆங்காங்கு திருவேங்கடமுடியானுடைய பிரம்மோற்சவம், அந்த பிரம்மோற்சவத்தினுடைய வர்ணனை, அதை பற்றியதான கதைகள், அவனுடைய பெருமைகள் நம்மாலே அறியப்படுகின்றன. அதே சமயத்தில் அதன் கூடவே அந்த மகான் அவதாரம் செய்தருளின திருநன்னாளையும் நாம் நினைக்க வேண்டியது நமக்கு பெரும் பேராக அமைந்துள்ளது. சுவாமி ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன், வேங்கடநாதன், வேதாந்த தேசிகன் என்று பலவிதமான திருப்பெயர்களினாலே விளங்கக்கூடிய வள்ளல் இன்றைக்கு சற்றேறக்குரிய 750 ஆண்டுகளுக்கு முன்பாக காஞ்சிபுரம் என்னும் திவ்ய க்ஷேத்திரத்தில் அவதாரம் செய்தருளினார். இனி வரும் காலங்களில் உத்தமமான அந்த ஆச்சாரியருடைய பெருமைகளை நாம் அனுபவிக்கலாம். அவர் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை நாம் அனுபவிக்கலாம். அவர் வாழ்ந்து காட்டிய நெறியை நாம் உணரலாம். அந்த மகானின் புகழ் பாடலாம். அதுதான் ஸ்ரீனிவாசனுக்கு மிகுந்த பிரியமளிக்குமாம். பகவானுடைய பிரியத்தை நாம் சம்பாதிப்பதே பக்தர்கள் வழியாகத்தானே. நாம் ஸ்ரீனிவாசனை சேவிக்கச் செல்கிறோம். பெருமாளை எப்படி சேவிப்பது என்பது கூட நமக்கு தெரியாது. அவனை சேவித்தால் நம் பாவங்கள் ஒழியும் என்பது புரியும் நமக்கு. இருந்தாலும் அவனை சேவிக்கக்கூடிய வழிமுறைகள் தெரியாது. அப்பொழுது பகவானை சேவித்து சேவித்து பழக்கப்பட்ட பெரியார் ஒருவர் நம்முடன் வருகின்றார். வாகனங்களில் பகவானுடைய புறப்பாடு ஏற்படுகின்றது. நம்மை அருகே இருத்தி வைத்து கொண்டு, அப்பா நீ பார்த்தாயா, இதோ இன்றைய தினத்தில் சிம்ம வாகனத்தில் ஸ்ரீனிவாசன் எழுந்தெழுகிறான். இன்றைய தினத்தில் ஹம்ச வாகனத்தில் ஸ்ரீனிவாசனுடைய புறப்பாடு நடைபெறுகின்றது. உயர்ந்ததான வெண்கொற்ற குடைகள், அழகியதான முத்து மாலைகள், வைர அட்டிகைகள், விசேஷமான பட்டாடைகள், முத்துனாலேயும் வைரத்தினாலேயும் பவழத்தினாலேயும் மரகரத்தினாலேயும் கோமேரத்தினாலேயும் நன்கு விசேஷமாக செய்யப்பட்டதான கொண்டைகள், புஷ்ப மாலைகள் என்ன, முன்னே பின்னே அடியாருடைய கோஷ்டி என்ன, எங்கும் கலந்து ஒலிக்கக்கூடிய கோவிந்தா கோவிந்தா என்னக்கூடிய திருநாம சங்கீர்த்தனத்தினுடைய மகாத்மியம் என்ன என்று நம்மை அருகே இருத்தி வைத்து கொண்டு நாம் அனுபவிக்கும்படியாக செய்கின்றார் அவர். இதுதான் பெரியோருடைய பண்பு. தாங்கள் உணர்ந்ததை மற்றவர்கள் உணரும்படியாக்கி வைப்பதுதான் மகான்களுடைய மேன்மை. அதுதான் ஆழ்வார்கள் பாசுரங்களாக அமைத்திட்டார்கள். அந்த பாசுரங்களை நாம் அனுசந்தானம் செய்யும் பொழுது தெய்வீகமான ஒரு உணர்வு நமக்கும் உண்டாகின்றதே. நாம் உணர்வதை மற்றவர்களும் உணரும்படி செய்வதுதான் மகான்களுடைய மேன்மை. இப்பொழுது நமக்கு அருகே இருந்து அந்த பெரியார் சொல்லும் பொழுது நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து அது மூலமாக அனுபவத்தை பெறுகின்றோம் அல்லவா. சுவாமி ஸ்ரீ தேசிகன் அத்தகு ஒரு உயர்ந்த ஆச்சாரிய சார்வபௌமராக அவதாரம் செய்தார். குரு என்றாலேயே என்ன பொருள்? வடமொழியில் கு என்றால் இருட்டு என்பது பொருள். ரு என்றால் அதை போக்கடிப்பது என்பது பொருள். கு ரு குரு ஹு என்கிறோம் அல்லவா. அதாவது
அஞ்ஞானம் அறியாமை என்னும் இருளை அகற்றுபவர் குரு. எவருடைய உபதேசத்தினாலே, எவர் வாழ்ந்து காட்டிய வழியினாலே நம்முடைய அறியாமை என்னும் இருள் அகற்றப்படுகின்றதோ அவர்தான் குரு என்று போற்றப்படுகின்றார். அதனை சுவாமி ஸ்ரீ தேசிகனும் அழகியதான தமிழ் பிரபந்தத்தில் ஒரு பாசுரம் இட்டு வைத்துள்ளார். ஏற்றி மனத்து எழில் ஞான விளக்கை இருள் அனைத்தும் மாற்றினவர்க்கு ஓர் கைமாறு மாயனும் காணகில்லான் போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே என்று விளக்கு ஆசிரியர் ஆசான் ஒரு விளக்கு ஏற்றுகிறார். அந்த விளக்கின் பெயர் என்ன? பாவை விளக்கு, குத்து விளக்கு, தொங்கும் விளக்கு, தூண்டா விளக்கு என்பதாக பலவிதமாக கூறுகிறோம் அல்லவா? இந்த விளக்கு சற்றே வித்தியாசமானது. எழில் விளக்காம், அழகியரான விளக்கு, ஞான விளக்கு. ஏதோ எண்ணெயை சேர்த்து திரியை மூட்டி அதை திருகி அது மூலமாக ஏற்றக்கூடிய விளக்கு இல்லை. நம் மனதில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக உறைந்துள்ள அறியாமை என்னும் இருளை போக்கடிக்கக்கூடிய விளக்காம், அழியாத விளக்கு. விளக்கின் பெருமையை என்ன தெரியுமா? ஒரு விளக்கிலிருந்து மற்றொரு விளக்கை ஏற்றுகின்றோம், அப்பொழுது இந்த விளக்கின் சுடர் மங்குகின்றதோ? இந்த விளக்கின் சுடர், இதில் இருக்கக்கூடிய தீபச் சுடர் ஒளிமங்கி விடுகின்றதா? இல்லையே. இந்த விளக்கிலிருந்து மற்றொரு விளக்கிற்கு சுடர் ஏற்றப்படுகின்றது, அதிலிருந்து ஆயிரக்கணக்கான விளக்குகள் ஏற்றப்படுகின்றன. எத்துணை விளக்குகள் ஏற்றப்பட்டாலும் விளக்கு, அதாவது அந்த முக்கியமாக முதன்மையாக இருக்கும் விளக்கிலும் சுடர் குறைவது இல்லை. மேலும் 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 விளக்குகள் ஏற்றப்பட 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 அந்த சுடர் எங்கும் வியாபித்து எங்கும் பறந்து வெளிச்சமாக ஒளி வீசுகின்றதே தவிர்த்து அது குறைவுபடுவதில்லையே. அதுபோன்று தான் ஆச்சாரியர்களுடைய உபதேசம், அவர்களுடைய அருளுரைகள் நம் மனதில் உறைந்துள்ள அறியாமை என்னும் இருளை அகற்றி எழில் ஞான விளக்கை ஏற்றி வைத்த மகான்கள் இருக்கிறார்களே, அறிஞர்கள். அவர்களுக்கு எம்பெருமானாலேயும் எந்தவிதமான கைமாறும் செய்ய முடியாதாம். எம்பெருமானே மனது வைத்தால் கூட, அவர்களுக்கு ஏதாவது பரிசளிக்க முயன்றால் கூட அவர்கள் செய்த அந்த உபகாரத்திற்கு சரிசமமான பரிசளிப்பு, அந்த பங்களிப்பு பகவானுக்கும் இயலாதது ஒன்று என்கிறார். அத்தகு ஆச்சாரிய வள்ளல் ராமானுஜ சம்பிரதாயத்தை கட்டிக்காத்த ஒரு மகாச்சாரியர். சாக்ஷாத் ஸ்ரீனிவாசனுடைய அவதாரமாகவே இவர் அவதரித்துள்ளாரோ, அல்லது அவருக்கு ஆராதன சமயங்களில் சேவிக்கப்படும், ஆராதன காலங்களில் அடிக்கப்படக்கூடிய திருமணியின் அவதாரமோ இவர் என்பதாக உலகத்தோர் இவரை போற்றுகின்றார்களாம். இத்தகு மகாத்மாக்களை நம் முன்னோர்களாக பெற்றுள்ள நமக்கு இதைவிட வேறு என்ன பெருமை இருக்க முடியும்? அவர்களுடைய பெருமையை நாம் உணரத் தவறிவிட்டோம். அவர்களுடைய பெருமையை நாம் போற்ற வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு பெரியோர்களுடைய பெருமைகளை பேசுகின்றோமோ அந்த அளவிற்கு நம் மனது பரிசுத்தமாகின்றது, நம்முடைய புத்தி விகாசமடைகின்றது, அறிவு மலர்கின்றது. இந்த பெருமை எம்பெருமானுக்கு கூட கிடையாது, ஆச்சாரியர்களுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த மகானுடைய சரித்திரத்தை நாம் இனி அனுபவிக்கலாமே. இவர் பிறந்தது காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள தூப்புல் என்னும் அழகியதான அக்ரஹாரம். இன்றும் நாம் காஞ்சிபுரத்திற்கு சென்றால் அதற்கு வெகு அருகே அமைந்துள்ள தூப்புல் என்னும் அக்ரஹாரத்தை தரிசிக்கலாம். அதுதான் சுவாமி ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் அவதாரம் செய்தருளின அழகிய சிற்றூர். தற்பொழுது அந்த திவ்யக்ஷேத்திரத்தில் அர்ச்சா வடிவில், அழகியதான அர்ச்சா வடிவில்
வேதாந்த தேசிகன் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த திவ்ய க்ஷேத்திரத்தில் இன்றைக்கு சற்றேறக்குறைய 750 ஆண்டுகளுக்கு முன்பாக சுவாமியினுடைய திரு அவதாரம் ஏற்பட்டது. அந்த அக்ரஹாரத்தின் பெருமையையும் சுவாமி ஸ்ரீ தேசிகனுடைய குலப்பெருமையையும் இனி தொடர்ந்து அனுபவிக்கலாமே.